அரசு ஊழியர் ஓய்வு வயதை 62ஆக உயர்த்தப் போவதாக பரவும் செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு தெரிவித்துள்ளது. அரசு ஊழியர் ஓய்வு வயது 60லிருந்து 62ஆக மாற்றியமைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தலைமைச் செயலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 15 தினத்துக்குள் இதுகுறித்து அரசாணை வெளியிட வாய்ப்புள்ளதாகவும் சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரவின. இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அரசு ஊழியர் ஓய்வு வயதை 62ஆக உயர்த்தப் போவதாக பரவும் செய்திகள் வெறும் வதந்தி என்றும் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை 62ஆக மாற்ற எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்ட அமலாக்கத்துறையின் கீழ் உண்மை சரிபார்ப்பு குழு செயல்பட்டு வருகிறது. இந்த குழு அனைத்து ஊடக தளங்களிலும் தமிழ்நாடு அரசு அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் தொடர்பாக வெளிவரக்கூடிய தவறான மற்றும் போலி செய்திகளை கண்டறிந்து பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தும் பணியை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர் ஓய்வு வயதை 62ஆக உயர்த்தப் போவதாக பரவும் செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு தெரிவித்துள்ளது. அரசு ஊழியர் ஓய்வு வயது 60லிருந்து 62ஆக மாற்றியமைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தலைமைச் செயலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 15 தினத்துக்குள் இதுகுறித்து அரசாணை வெளியிட வாய்ப்புள்ளதாகவும் சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரவின. இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அரசு ஊழியர் ஓய்வு வயதை 62ஆக உயர்த்தப் போவதாக பரவும் செய்திகள் வெறும் வதந்தி என்றும் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதை 62ஆக மாற்ற எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் சிறப்பு திட்ட அமலாக்கத்துறையின் கீழ் உண்மை சரிபார்ப்பு குழு செயல்பட்டு வருகிறது. இந்த குழு அனைத்து ஊடக தளங்களிலும் தமிழ்நாடு அரசு அமைச்சகங்கள் மற்றும் துறைகள் தொடர்பாக வெளிவரக்கூடிய தவறான மற்றும் போலி செய்திகளை கண்டறிந்து பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தும் பணியை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது.